1500 கன அடி நீர் திறந்து விட்டப்பட்டதாக அவருடைய வெள்ள அபாய அறிவிப்பை அதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஆக ஏரியில் காலையில் 10 மணிக்கு 10,000 கன அடி நீரை திறந்து விட்டு அதன் பிறகு 1.5 மணி நேரம் கழித்து கூட 7500 கன அடி திறந்து விடப்பட்டது என்று கலெக்டர் கூறியிருக்கிறார்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனவே செம்பரம்பாக்கத்தில் அதிக கன அடி தண்ணீரை திறந்து விட்டு குறைந்த அளவே தண்ணீர் திறந்து விடப்பட்டதாக அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் கலெக்டர் விட்டு அறிக்கை பொய்யா அல்லது தலைமைச் செயலாளர் விட்டிருக்கக்கூடிய அறிக்கை பொய்யா? அதனால தான் இதுக்கு ஒரு நேரம் விசாரணை கமிஷன் அமைச்சா இது யார் சொன்னது பொய், யார் சொன்னது உண்மை அப்படிங்கிறது உண்மை வெளியே வரும். அதனால் நான் தலைமைச் செயலாளருக்கு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறது, செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுறதுக்கு முதலமைச்சருடைய அனுமதியோ தலைமைச் செயலாளருடைய அனுமதியோ பொதுப்பணித்துறை இலாகாவுடைய அனுமதியோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையிலையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நீர்நிலைகளுடைய தண்ணியை திறந்து விடுறதுல முதலமைச்சர் ஆணைப்படி தான் திறந்து விடப்பட்டு கையில் கூட என்னுடைய ஆதாரம் கூட இருக்கு. இதை தானே சொன்னான் பாஞ்சில 2015 என்ன பண்ண ஜெயலலிதா படுத்துக்கின்னு செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டு நாசமானான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்க அந்த டைலாக் தான் பண்ணிக்கிறீங்க. அவன் தான் தப்பு பண்ண. இப்ப இந்த 3 வருஷம் 4 வருஷமா பண்ணின்னு இருக்கிறல்ல, இதே மாதிரி வரும் இதெல்லாம் நீங்க பண்ணீங்க. இப்ப எது யாரை கேட்டு சாத்தனூர் அணி திறந்தீங்க? நீங்க திறக்கிறதுக்கு அலவன்ஸ் பண்ணி நாட்டு மக்களுக்கு நீ தண்டோரை அறிவிச்சு நீ அந்த சாத்தனூர் அணி திறந்திருக்கணும். ஒரு அளவு இல்லை. நீங்க என்ன ஒரு 50 அடி 60 அடி சிறு திறந்து விட்டீங்கன்னா அந்த பெரிய பாதிப்பு வந்திருக்காது. ஒட்டு மொத்தமா 2 லட்சம் கன அடி வந்து 170 கன அடி திறந்து விட்டு என்ன ஆகும்? அப்ப அந்த 170 கன அடி வரும்போது என்ன ஆகிட்டே இருக்கான்? 4 லட்சம் கன அடி தண்ணி வந்து. ஆமாங்க, 4 லட்சம் மேல தண்ணி வந்துதான் இருக்கான். மேல போய் பெய்யக்கூடிய தண்ணி அந்த டேமுக்கு வரதான் செய்யும். அப்ப டேம் எந்த அளவுக்கு கொள்ள அளவு ஆகும்? அந்த கொள்ள அளவு தாக்கு பிடிக்க வரையும் தான் போகணும். மாதிரி கொள்ள அளவு தாக்கு பிடிக்கணும் ஆகும், போயின்னு தான் இருக்கும். நேற்று கட்டண அணைய திருவண்ணாமலையில டேம்பு ஏவா வேலு கட்டினானே திறந்து விட்டா அது உடச்சிக்கின்னு போகுது. அப்ப மக்களுடைய 45,000 40 கோடி 50 கோடி இவன் கொள்ளையடிச்சு போயிட்டான். 4 கோடி ரூபாய் செலவு பண்ணிருப்பான், 10 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு போயிட்டான். அப்ப பொதுப்பணித்துறை மந்திரி இவன் தானே, வேலு தானே. ஒரு ரிக்ஷா தொழிலாளியா இருந்தவன் ஒரு கண்டக்டர் ஆகி நீங்க மந்திரி ஆகும்போது மக்களுடைய நிலைமை தெரியணும் இல்லையா? அப்ப அந்த அருமை தெரியாதவன் இவன்லாம் மந்திரியா இருந்தா நாடு நிலைமை என்ன ஆகும்? 3 மாசத்துல இந்த பாலம் உடைய இருக்கு. 3 மாசம் நிலைமை வெள்ள பேரிடர் அதிகமாயிருச்சு. அதனாலதான் பாலம் உடஞ்சிருச்சுன்ற மாதிரி. எப்பவுமே வரக்கூடிய வெள்ள பேரிடர் இல்ல, எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வரதான் செய்யும். இது கார்த்திகை மாசம், புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 3 மாசம் கனமழை இருக்கும். அதிகமான மழை பெய்யுது கார்த்திகையில மழை பெய்யும். சரிங்களா? அது யாருமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு புயல் உருவானதான் மழை. புயல் உருவான மழை கிடையாது, எல்லாமே காஞ்சி போயிடும். அப்ப காயும் போது நமக்கு பாதிப்பு நமக்கு தான் இருக்குது. இப்ப இந்த மழைக்கு ஏற்ற காய்ச்சல் அதிகம் 120 110 டிகிரி கூட நம்ம சென்னைக்கு வரலாம், தமிழ்நாட்டுக்கு வரலாம். சரிங்களா? வெயில் ஏப்ரல் மாசத்துல. அதனால இன்னைக்கே அதை பாதுகாப்பான முறையில அந்த அணையை பயன்படுத்தாத காரணம், அதாவது இப்ப அந்த டெண்டர் விட்டு இந்த அணையை உடைஞ்சது காரணம் ஏவா வேலு தான். ஏவா வேலு அந்த பணத்தை முதல் பறிமுதல் பண்ணணும். சரிங்களா? ஏவா வேலு மந்திரியிடம், பொதுப்பணித்துறை மந்திரியிடம் கட்டிய பாலத்தை தரமற்ற பாலம் கட்டினதால ஒத்த பணமா அவரிடம் பறிமுதல் பண்ணணும். பறிமுதல் பண்ணி மக்களுடைய கஜானால, அரசாங்க கஜானால சேர்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். 16 கோடியா 20 கோடியா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு உண்மையான தெரியுது. கண்ணுக்கு இதே பாலம் உடைஞ்சு தண்ணி போகுது. சரிங்களா? நான் இப்ப நாட்டு மக்கள் எல்லாம் கேட்கறாங்க பண்ணி அவங்களை போய் மிரட்டிங்கிறான் மந்திரின்னு. மந்திரின்னு வெளியே வந்துட்டானா அந்த எம்எல்ஏன்ற போஸ்ட் வெளியே வந்தானே சிறப்பு வேலை அடிப்பானுங்க. நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். பொன்முடின்றது பொன்முடி வாயால வாத்து கட்டவன் கவதாரி. சரிங்களா? பொன்முடி கவதாரி வாயாலே கட்டு பண்ணுவேன். ஆனா அமுக்கமா இருந்து எல்லா காரியத்தையும் தனக்கு பயன்படுத்திட்டு போயிடும். இதுதான் விஷயம். மக்கள் ஏமாத்த விழிப்படைஞ்சிட்டான். இளைஞர்கள் விழிப்படைகிறான். இளைஞர் விழிப்படையணும். நாங்க முதியவர்கள் எங்களுக்கு விழிப்பு இல்லைன்னா போயிடுச்சு. எங்களுக்கு 60 70 கடந்துட்டோம். வரக்கூடிய இளைஞர்கள் விழிப்படைஞ்சா நாடு வெற்றி பெற முடியும். மேற்கு உண்மையான வளர்ச்சி அடைய முடியும். இல்லைன்னா வளர்ச்சி அடைறது கடினமான விஷயம். எனக்கு இன்னொரு கருத்து, ஏன்னா சென்னை மக்கள் பாதிப்படைஞ்சா மட்டும் மீடியால எல்லாமே காட்டுறாங்க. பாதிப்பு இவ்வளவு இருக்கு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய எடுக்கிறாங்க. இப்ப விழுப்புரம் இந்த மாதிரிலாம் ஏன் அந்த முன்னெச்சரிக்கை இல்ல, அவங்க ஏன் பிரேம்ல காட்ட மாட்டாங்க? இன்னும் இன்னைக்கு கூட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விழுப்புரம் சென்னை திருச்சி பைபாஸ்ல அவங்களுக்கு ப்ராப்பரா என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, தண்ணி இல்ல, உணவு இல்ல, இந்த மாதிரி எங்களுக்கு சரி கொடுத்த உணவுமே கெட்டு போய் தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி கோரிக்கை வச்சு திரும்பி போராட்டம் இருக்காங்க ஒரு 3 நாளா. விஷயம் எப்பவுமே ஒரு இடத்துல சமையல் செய்யறான், எப்ப செய்யறான் என்னன்னு தெரியாது. அந்த சமையலை கொண்டு சாதத்தை எல்லாருக்குமே பகிர்ந்தளிக்கக்கூடிய இடம் இருக்கு. இப்ப வரும்போது வண்டிகள் லேட் ஆகலாம், இதுவாகலாம். சரிங்களா? அதனால சாதம் கெட்டு போறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல நாம இந்த சாதத்துல குறை சொல்ல முடியாது. அரிசி தரமற்ற அரிசி கிடைக்கலையா, தாராளமா சொல்லலாம். எண்ணெய் கிடைக்கலையா, பருப்பு கிடைக்கலையா,
மண்ணெண்ணெய் கிடைக்கல, இதுக்கு நம்ம போராடுறது தவறு கிடையாது. உணவுக்காக வந்து நமக்கு 5 நாளா நீ உணவு இல்லாதான் இருக்கான். பால் கிடையாது குழந்தைங்களுக்கு, சரிங்களா, குடிக்கிற தண்ணி கிடையாது. இவ்வளவு மழை பெய்யுது, தண்ணி அங்கே இல்லைன்னு சொல்லி கேட்கலாம். எந்த இடத்துல தண்ணி இருக்குது? கிடையாது. அதனால வந்து எப்படி, அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு குடிக்க தண்ணி இருக்கும்போது அடிமத்தட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, உணவு இல்லைன்னா அவன் எதால அடிக்கணும்? உங்களை மந்திரிங்களை சொல்லுங்க. அப்ப அவன் அடிக்கதான் செய்வான், அது தவறு கிடையாது. சரிங்களா? நாடு முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம். அரசாங்கத்துக்காக மக்களா, மக்களுக்காக அரசாங்கமா? சரிங்களா? அரசுக்கு தான் மக்களா, மக்களுக்காக அரசாங்கம்? மக்களுக்காக தான் அரசாங்கம் இருக்கணும்னு, அரசுக்காக மக்கள் இருக்கக்கூடாது. சரிங்களா? நாங்க எல்லாமே பண்றோம் திராவிடர் ஆட்சி, நாங்க எங்களுக்கு வந்து இந்த ஆட்சின்னு சொல்றீங்க. நாங்க 67 திராவிட ஆட்சி பார்த்துருந்தாங்க. 67 கொள்ளை அடிச்சுன்னு தான் இருக்காங்களா ஒழிய இவங்கள நீ 60, அதாவது துண்டு பீடிக்கும் சிங்கிள் டீக்கும் லாட்டரி அடிச்ச அன்னைக்கு 10 லட்சம் கோடிக்கு அதிபதி சிஎம் வந்திருக்கான். சரிங்களா? அப்ப இவங்க எல்லாம் இப்படி இருக்கும்பொழுது 67 இன்னைக்கு வந்து 2024 ஆகி போச்சு. சரிங்களா? 60 வருஷம் ஆட்சி நடத்தினீங்க. அப்ப நாட்டுடைய வளர்ச்சி போட்ட திட்டத்துல வந்து நீங்க பண்ணீங்கன்னா பாதி தான் நீங்க பண்ணீங்க. ஒன்னும் முழுமையா பண்ணி ஜப்பானை விட நம்ம முன்னேறி இருக்கலாம். சரிங்களா? உலக நாட்டிலேயே நாம வந்து நம்மளுடைய மாநிலம் முன்னேறி இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு அடுத்த மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கு போயிட்டு தமிழ்நாட்டை பாருங்க. தமிழ்நாடு உள்ள வளர்ச்சி அடைய வேண்டிய அதிகமான இடங்கள் இருக்கு. சரிங்களா? இது இந்த அரசாங்கம் தான் வந்து முறையா வந்து தன்னுடைய நிலையை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சென்னை மக்கள் நிவாரணம் தான் 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. விழுவுறதுக்கு 2000 ரூபாய் நினைச்சாங்க. இது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? ஐயா, சாராயம் குடிச்சிட்டு சேர்த்தீங்கன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் அறிவிப்பாரு. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சேர்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் தாராளமா. ஏன்னா காசு இருந்தவங்க வித்துதவங்க, அதனால 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. சரிங்களா? இது பேரிடர். எதிர்பார்க்காத மழை பாதிப்பு, வெள்ளங்கிறது. இது 2000 ரூபாய் கொடுக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25,000 ரூபாய் கொடுக்கணும். இந்த அரசாங்கம் வந்து 25,000 ரூபாய் வந்து மக்களுக்கு கொடுத்தாதான் அந்த மக்கள் வந்து வீடு இழந்ததுக்கு, குடும்பம் இழந்ததுக்கு நிக்க முடியும். 2000 ரூபாய் வந்து அவங்க தீங்கு கிடையாது, ஒட்டி எதுக்குமே வந்து பயனற்ற செயல். ஏன்னா நானும் பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில 5 வச்சிருக்கான், 5000 ரூபாய் அறிவிச்சிருக்கான். பாண்டிச்சேரியில 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க குடும்பத்துக்கு. ஆனால் நீங்க செய்யறது என்ன விஷயம்? மக்களுக்கு தேவையானது விழுப்புரம், திண்டுக்கல், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, சரிங்களா, அந்த பக்கம் தஞ்சாவூர், இப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சாதாரண கூலி தொழில் இருந்தவங்களுக்கு 25,000 ரூபாய் நீங்க நிதி உதவி கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்தாதான் மக்கள் வந்து கொஞ்சம் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் நிலைநிறுத்த முடியும். இல்லைன்னா ரொம்ப சிரமமான விஷயம். 2000 ரூபாய் வந்து எதுக்கும் சமம் இல்லை. சரிங்களா? சென்னை மட்டும் இது பண்ண அன்னைக்கு 5000 கொடுத்தீங்க, இதை ஏடிஎம் 7,500 ரூபாய் கொடுத்தான்னு அப்படி சொல்றது விஷயம் இல்லை. இது மக்கள் பிரச்சனை, மக்கள் அரசாங்கம். மக்கள் அரசாங்கம் நீங்க கொள்ளடிச்சிட்டு போவாதீங்க.